பாராளுமன்ற தேர்தலுக்காக திருநெல்வேலி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது. இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், உங்களுக்காக தான் இங்கே இருக்கைகள்லாம் போட்டு வச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நிற்கிறது எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து உட்காந்து நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நாம் எத்தனையோ இந்த மாதிரி மேடை போட்டு பேசின எத்தனையோ தலைவர்களை நம்பி நம்ம நாட்டையே கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரம் பக்கத்தில் போகலை. நாங்கள் எவ்வளவோ கொள்கைகளையும் எவ்வளவோ தத்துவங்களையும் முன் வச்சு இன்னைக்கு வந்து நிற்கிறோம். எங்களை கொஞ்சம் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் நிற்கிறது, நீங்கள் கேட்குறது எல்லாமே நாங்கள் எவ்வளவோ கருத்துக்களை சொல்கிறோம், எவ்வளவோ தத்துவங்களை முன் வைக்கிறோம். ஆனால் இந்த காதில் கேட்டுட்டு அந்த காதில் விடுற மாதிரி, இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுற மாதிரி நீங்கள் தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பணம், தேர்தல்னாலே என்ன பணம், இதுவரைக்கும் நமக்கு இந்த திராவிட கட்சிகள் கற்றுக் கொடுத்த விஷயம் அது. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நாம மாற்றி இங்கே இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச கட்சி ரெண்டு திமுக, அதிமுக. இப்போ புதுசாக வந்து இந்த திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த பாஜக. ஏன்னா அவங்க வந்து நினைச்சிட்டாங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அதற்கு எதிராக யாரை உட்கார வைக்கணும், அவங்கள மாதிரியே ஒரு திருடனை உருவாக்கணும், அவங்களுக்கு எதிரான சித்தாந்தம் இருக்க மாதிரி மக்கள்கிட்ட காட்டணும். அதை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிஜேபியை அவங்களுக்கு எதிர் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு பிஜேபி வளர்க்குறதே தமிழ்நாட்டில் வந்து இங்கே திமுக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நாமளும் அதே ஒரு மனநிலையில தான் அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம உளவியலா வாங்கி இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியது பிஜேபி, பிஜேபிக்கு எதிராக இருக்க திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஆழ் மனதில் பதிய வைக்கிறாங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். இங்க உண்மையிலே வந்து தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன, வாக்குன்னா என்ன, வாக்கோட சக்தி. ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்கோட சக்தி என்ன, வாக்கோட பலம் என்னங்கிறது ஒவ்வொரு குடிமக்களும் அறிஞ்சிருக்கணும். அந்த குடிமக்கள் அறிந்து வாக்களிந்தா மட்டும்தான் அங்க உண்மையிலேயே மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் ஒரு நாட்டை ஆளலாம். ஆனா உண்மையிலேயே அந்த நாட்டில் மக்களுக்கான ஆட்சி கிடைக்கணும்னா மக்கள் ஒரு முழுமையான அரசியல் விழிப்புணர்வு பெற்று அந்த வாக்கின் சக்தி அறிந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க வைக்கக்கூடிய கொள்கைகளையும் தத்துவத்திலையும் மாறாம அப்படி ஒரு கூட்டணி எந்த ஒரு சூழலையுமே கூட்டணி வைக்காம அப்படி ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் வந்தா கூட தன்னோட கொள்கையும் தத்துவத்தையும் மாறாத ஒரு நிலையில கூட்டணி வைக்கணும். அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி மக்கள் பயணிக்கக்கூடிய சூழல் வந்து மக்கள் அந்த அளவுக்கு தெளிவான அரசியல் விழிப்புணர்வு பெற்று வாக்கு செலுத்தினாங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கான பிரதிநிதிகள் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்றத்திலும் போவாங்க. ஆனா இன்றைக்கு நாம ஒவ்வொருத்தருமே மனசாட்சியை தொட்டு கேளுங்க. நம்ம மனசுக்குள்ளே நம்ம கேள்வி வைங்க, நாம அப்படிதான் வாக்கு செலுத்திருக்கோமா, இல்ல இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஏன் சட்டமன்ற நாடாளுமன்றத்தை விடுங்க, இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றங்கள், அதுல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அவங்க மக்கள்கிட்ட வாக்க சரியான முறையில் தான் வாங்குறாங்களா, இந்த உண்மையிலேயே மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்று தான் அந்த வாக்கு கொடுத்தாங்களா, இது யாருக்காவது தெரியுமா? இல்ல. யாராலையும் பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? ஆமாண்டு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொருளுக்கு விளைவிக்கிற மாதிரி இங்க வாக்கை வந்து வித்துருதாங்க. டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை வந்து காசை கொடுத்து வாங்கிடலாங்க கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஜனநாயகத்தை நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க இந்த 55 வருஷம் திராவிட ஆட்சியில. அப்போ இங்க நாம ஏதாவது இன்னைக்கு நான் எல்லா துறையிலையும் பார்ப்போம், நம்ம அரசு துறைகள் அத்தனையிலுமே பார்க்குறோம். அரசு செய்யக்கூடிய அத்தனை சேவைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு பொருளுக்கு, ஒரு காய்கறிக்கு விளைவிக்கிற மாதிரி விளைய வச்சு அரசின் சேவைகளை நம்ம வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. அந்த அளவுக்கு லஞ்சமும் ஊழலும் வந்து கரை புரண்டோடி கிடக்கு. இது எப்படி நடக்குது? இதை கேட்டா வந்து உடனே ஒரு அரசியல்வாதினா என்ன, அதிகாரினா என்ன, ஒரு ஆள் அரசன் வந்து எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா, அவருக்கு ஆளுக்கு 10 கையா இருக்கு 10 தலையா இருக்கு அப்படிம்பாங்க. உண்மை அது இல்லைங்க. இங்க உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே இங்க நடக்கக்கூடிய அதாவது என்ன சொல்றது, முதல்வர்ல இருந்து கடைநிலை தொண்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கிறது தெரியும். ஒரு அரசாங்கம் அதிகாரம் எவ்வளவு வலிமையானதுங்கிறது இங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு தான் அது தெரியறது இல்ல. அந்த வலிமையான ஒரு அதிகாரத்தை வச்சு என்ன வேணா செய்யலாம், அந்த நாட்டை என்ன வேணா மாத்தலாம், எவ்வளவு செல்வ செழிப்புடனாலும் வாழ வைக்கலாம் அந்த குடிகளை. ஆனா இது எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்க அவங்களுக்கு தேவை வந்து மக்களோட அறியாமை, மக்களோட வறுமை. இந்த ரெண்டையும் வச்சுதான் அவங்க கையில இருக்கக்கூடிய ஊடக பலம், அவங்க கையில இருக்கக்கூடிய பண பலம், அவங்க கையில இருக்கக்கூடிய அதிகார பலத்தை வச்சு கடைசி நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி உண்மையிலே மக்களுக்காக போராடி, மக்களுக்காக களத்தில் நின்று, மக்களுக்காக அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி வந்தாலும் கூட நாம கடைசியில காசை கொடுத்து மக்களோட வாக்கை வாங்கிடலாங்க ஒரு ஜனாவட்டு ஒரு திமிரு எப்படி வந்துச்சுன்னா இப்படித்தான் இந்த மக்களோட அறியாமை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இவங்களோட திராவிட அரசியலையும் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது தேசிய அரசியலும் நம்ம இன்னைக்கு பேசிதான் ஆகணும். அப்ப அதை பேசினாதான் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி நாங்க வந்து என்ன மாதிரி ஒரு அரசியலை முன்வைக்கங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு வந்து திமுக இன்னைக்கு ஆளுமூச்சியில் இருக்கு. அவங்க 38 பாராளுமன்றத்தில் 38 எம்பி இவங்க தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்காங்க, தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க நாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் விலை இவ்வளவு குறைப்போம் அப்படின்னாங்க.
இதை ஏன் தேர்தலுக்கு முன்னாடி செய்யல? எல்லாமே நீ தான் வச்சிருக்க. 38 எம்பி நீ தான் வச்சிருக்க. இங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்க. இதை ஏன் சொல்ல முடியும்? ஒரு சட்டம் ஒரு அரசனை போட்டுக்கலாமே, தேர்தலுக்கு முன்னாடி போட்டுக்கலாமே, தேர்தல் அறிவிக்கைக்கு முன்னாடி போட்டுக்கலாம். இந்த மக்கள் நல்லா இருக்கும் நீ நினைச்சிருந்தா அப்பவே செஞ்சிருக்கலாமே. ஏன் இப்ப செய்ய போற? இப்ப நீ ஜெயிச்சாலும் அதே தானே செய்ய போற. 38 எம்பி தான் வச்சிருக்க போற. ஏன் செய்யல? ஏன்னா செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலைக்கு, பெட்ரோல் டீசலுக்கு மாநில வரின்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் இருக்குது. அதுல நீ ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டு 19 ரூபாய் நீ கொடுக்கலாம். கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பண்றது எல்லாமே வாக்கரிசி அரசியல் தான். அவன் என்னைக்குமே மக்களோட வாக்குக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணுவான். அந்த வாக்கரிசி அரசியல் தான் அவன் பண்ணுவான். ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலனுக்காக அவன் எந்த ஒரு திட்டமே போட மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவோ திட்டங்கள். ஸ்டாலின் உங்க வீட்டுல ஸ்டாலின், எங்க வீட்டுல ஸ்டாலின், என் வீட்டுக்குள்ள ஸ்டாலின், என் அடுப்புக்குள்ள ஸ்டாலின், என் பாக்கெட்டுக்குள்ள ஸ்டாலின்ங்கிறாங்க. என்னது என்ன நடந்திருக்கு? மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா? மக்கள் பாருங்க, இன்னைக்கு அச்சு ஊடகமா இருக்கட்டும், காட்சி ஊடகமா இருக்கட்டும், அவ்வளவுலயே ஸ்டாலின். எப்படி அங்க மோடி மோடி மோடினாங்களோ அதே மாதிரி இங்க ஸ்டாலின் 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 ஸ்டாலின். என்ன செஞ்சுட்டாரு? என்ன அத்தியாவசிய பொருளோட விலை ஏதாவது குறைச்சிருக்கியா? மக்களோட வாழ்வாதாரத்தை கூட்டிருக்கியா? இன்னைக்கு இங்க விவசாய விளைபொருட்கள் இருக்கு. விவசாய விளைபொருட்கள் விளைவிக்கும் போது மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையா எந்த விளைபொருளா இருக்கட்டும், ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு மேல 20 ரூபாய்க்கு கீழே வராது அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டிருக்கானா? செய்ய மாட்டாங்க. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இருக்காது. ஆனாலும் நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், மக்கள் நலத்திட்டம், காலை உணவு கொண்ட காலை உணவு, அதாவது காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது ஒரு நோக்கம் இருந்துச்சு. மக்கள் அதாவது சொல்றது அன்னைக்குள்ள சூழல்ல, அன்னைக்கு இருந்த வறுமையில காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பட்ஜெட் வெறும் 40 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் 1.5 லட்சம் கோடி போடுறாங்க. அந்த 40 கோடியில வச்சு அவர் இன்னைக்கு மதிய உணவு திட்டம் போட்டாரு. ஆனா இன்னைக்கு நீ ஒண்ணு, அதற்கு அப்புறம் 55 வருஷம் கழிச்சும் நீ இன்னைக்கு காலை உணவு திட்டம் போடுற, காலை உணவு கூட வழி இல்லாம என் மக்கள் இருக்கான்னா இது உன்னோட தோல்வியா இல்ல வெற்றியா? இதை நம்ம சிந்திக்கணும். எவ்வளவு ஒரு கேவலமானது. இன்னைக்கும் நமக்கு ஒரு காலை உணவு கிடைக்காத அளவுக்கு நாம பள்ளிக்கூடத்துல போய் தான் காலை உணவு சாப்பிட வேண்டிய சூழல் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய தோல்வி திராவிட மாடலோட. இந்த தோல்வியை பேசணும். ஆனா காலை உணவு திட்டம் கொண்டாந்துட்டாரு. அதாவது பசியில இருக்கவனுக்கு உணவு போடுறது நல்ல பழக்கம் தான், நல்ல விஷயம் தான். ஆனா பசியிலேயே கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அந்த தவறை தான் இந்த அரசியல்வாதிகள் செய்யறாங்க. அதை திட்டமிட்டே செய்யறாங்க. இதை மக்கள் புரியாத வரைக்கும் இவங்க என்னைக்குமே தலைவனா தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு கிளை சொல்றது ஒரு ஊராட்சி கவுன்சிலர்ல இருந்து ஒரு எம்பி வரைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் இன்னைக்கு திமுக சரி, அதிமுக சரி, பாஜக சரி, காங்கிரஸ்ல இருக்குது. அவங்க அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து மதிப்பையும், அரசியலுக்கு வந்த அப்புறம் அவங்க சொத்து மதிப்பையும் நீங்க பாருங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க வீடு கூட ஜப்தியில இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா அவன் எம்பி ஆனாவோ இல்ல எம்எல்ஏ ஆனாவோ இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களை எடுத்துருந்தாங்க. யாரு காசு? நாம உணரணும். இன்னைக்கு திமுக அரசாங்கம் சொல்லுது, நிறைய சொல்லுது, அதிமுக அடிமை அரசாங்கம், அதிமுக பிஜேபிக்கு என்ன சொல்றது, கூஜா தூக்குனாங்க, சொம்பு தூக்குனாங்க சொல்றாங்க. இவங்க தான் சொல்றாங்க இன்னைக்கு சிஏவுக்கு ஆதரிச்சு அதிமுக வாக்களிக்க போய் தான் நாங்க இன்னைக்கு நம்ம மக்கள் கூட பாதிக்கப்படுறாங்க. ஆனா மிசா சட்டம் வரும்போது நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. 23 எம்பி பாராளுமன்றத்தில் நீங்க வச்சிருந்தீங்க. இன்னைக்கு என்னையே வரும்போது ஆதரிச்சு கேட்கப்பட்டது யாரு? நீங்க தான். அதே தான் பண்றீங்க. அவங்க நீட்டு யார் ஆதரிச்சது? நீட்டு காங்கிரஸ் கொண்டு வருது. அது கூட இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு அவங்க கூட தான் இருக்கீங்க. நளினி சிதம்பரம் தான் அதுக்கு வாதாடி இனிமேல் நீட்டை நிறுத்தவே முடியாதுன்னு சொன்னது அவங்க தான். அவங்க கூட தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க. என்ன கூட்டணி? என்ன உங்க கூட்டணி தர்மம் தான் என்ன? அப்போ நீட்டை ஒழிப்போம். சரி, எய்ம்ஸை கொண்டாடுவோம். காவிரி பிரச்சனையை தீர்த்துருவோம். காவிரிக்கு குறுக்க மேகதாது அணை கட்டுறதுக்கு நாங்க விடவே மாட்டோம். அப்படி விடணும்னா தமிழ்நாட்டோட அரசாங்கத்தோட அனுமதி இருந்தா மட்டும் தான் கட்ட முடியும்னு இன்னைக்கு துரைமுருகன் சொல்லுவாரு. அப்போ ஹேமாவதியில் ஒரு அணை கட்டினாங்க காவிரி குறுக்கால. அப்பவும் இங்க கலைஞர் ஆட்சி தான் இருந்தது, திமுக ஆட்சி தான் இருந்தது. அப்போ உங்க அனுமதியோட தான் கட்டினாங்களா? இவங்களோட ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் விரோத போக்கும், இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 8 வழிச்சாலையை கொண்டாட மாட்டோம்னாங்க, பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னாங்க, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் விரிவாக்கம் நடைபெறாதுன்னாங்க, அங்க விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னாங்க, விளைநிலங்கள்லாம் நாங்க பாதுகாப்போம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிப்போம்னாங்க. எதுவுமே கிடையாது. ஆனா ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணாங்க பாத்தீங்கல்ல? எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவங்க மக்கள் நலனுக்காக எந்த திட்டங்களுமே போட மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இவங்க இந்த பாஜகவை எதிர்க்கிறது பூரா பாசிச போக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஃபுல்லா தனி மனித முதலாளி வளர்க்குறாங்க, கார்பரேட் பொருளாதாரம். இவங்க என்ன பண்ணாரு? இவர் ஒரு அந்நிய முதலீடு இருக்குன்னு நார்பா சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு திமுக பாஜகங்கிறதுக்கு வித்தியாசமே கிடையாது. இவங்க சொல்லுவாங்க நம்மள பிஜேபி பி டீம். பிஜேபியோட மெயினே நீதான். பிஜேபியாவே செயல்படுறது இங்க திமுக தான். ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு தேவை எப்படின்னா ஒரு பிஜேபி இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தமிழர் விரோத போக்கெல்லாம் சுட்டி காட்டி அவங்க தமிழரோட விரோதிகள் தான் திராவிடம்னாலே. ஏன்னா என் முகம் தமிழன், எனக்கு எதுக்கு இன்னொரு மூடி தேவை? என் நாட்டுக்குள்ளே எனக்கு இன்னொரு மூடி தேவை? எதுக்கு அந்த திராவிட முகம் மூடி தேவை?
இங்க இருக்க ஒரு தமிழன் அல்லாதவனுக்கு தான் இந்த முகமூடி தேவை. ஏன்னா தமிழன் அல்லாதவன் தமிழனை சுரண்டனா தான் இந்த முகமூடி தேவை. தமிழன் நானே என் நாட்டில் ஆள்றதுக்கும் என் நாட்டில் வாழ்றதுக்கும் எனக்கு எதுக்கு முகமூடி? இங்க தமிழனா இருக்க ஒவ்வொருவரும் நாம சிந்திக்கணும். அவனோட அந்த தமிழர் விரோத போக்கே இந்த திராவிடம் தான். திராவிடங்க வார்த்தையே தமிழனுக்கு விரோதமானது, தமிழன் நிலத்துக்கு எதிரானது, இந்த மண்ணின் வளங்களையும் மக்களின் உரிமைகளையும் பறிக்கக்கூடியது. இந்த தமிழர் விரோத போக்க சுட்டிக்காட்டி தான் இன்னைக்கு பாஜக இங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரி இந்த பாஜகவோட மதவாத போக்கையும் பாசிச போக்கையும் இவங்க பேசி இங்க ஊடகம் ஃபுல்லா காட்டுறது ஃபுல்லா ஏதோ வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லைங்க. இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. இங்க திராவிடம், இங்கோடைய பாசிச பாஜக, இவங்க ரெண்டு பேரும் மாறி சண்டை போடுறது. இந்த அச்சு ஊடகங்கள் பூரா எடுத்து பாருங்க, அவ்வளவு இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போடுற மாதிரி. அண்ணாமலை இவர் காசு கொடுக்காரு, ஏன் நீங்க காசே கொடுக்கலையா? ஏடா ஊர் ஊரா போய் வீட்டுல ஆரத்தி எடுக்கிறதுக்கு காசு எதுக்கு எடுத்தாலும் நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. இங்க தேர்தல், ஒரு மாநாடு, ஒரு கூட்டம் நடத்தினாலே பணம். இது யார் பணம்? யார் பணங்க? இங்க நம்ம மக்கள் நம்ம சிந்திக்கணும். நம்மளோட வரி பணங்கள் நாம இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய சட்டையில இருந்து நாம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துறோம். அந்த வரி நமக்கு என்னவா வந்திருக்கு? ஏதாவது ஒரு நலத்திட்டங்களா, ஒரு மக்கள் நலத்திட்டங்களா, இந்த மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கமா இருக்கட்டும், ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? இன்னைக்கு கல்வி, மருத்துவம், சாலை, குடிநீர், மின்சாரம் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பதிவு கட்டணத்தோட உயர்வு எவ்வளவு உயர்ந்திருக்கு. இதெல்லாம் நாம சிந்திச்சு உண்மையிலே இங்க மக்களுக்கான திட்டங்கள், அதாவது இன்னைக்கு எந்த அரசியல் கட்சினாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனா அந்த அரசியல் கட்சி என்ன மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு சொல்லுது, எந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்காங்க, எந்த மாதிரி சட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. ஏன்னா சட்டத்தின் மூலமா தான் இன்னைக்கு நம்ம ஆட்சி நடக்குது. அந்த சட்டம் தான் மக்களை பாதுகாக்க முடியும். எந்த ஒரு தனி மனிதனும் பாதுகாக்க முடியும். அது எந்த அரசியல் கட்சியானாலும் இருக்கலாம். ஆனா அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் அது எப்படி சட்ட வரைவா மாற்றப்படுதோ அந்த சட்டங்கள் தான் மனிதர்களை, மக்களை காப்பாற்றும். அந்த சட்டங்கள் யார் முன்வைக்கிறா, அது என்ன மாதிரி சட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டாந்தது உயர்கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் சொல்லி தமிழ்நாட்டில் கொண்டாந்தாரு. அப்படி கொண்டு வந்த முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அதனாலதான் இன்னைக்கு நாம கல்வியில சிறந்து விளங்குறோம். ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க கல்வி வளர்த்தது நாங்க, திராவிடம் கல்வியை வளர்த்தது திராவிடம். திராவிடத்துக்கு முன்னாடியே நம்ம ஐயா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் எவங்கெல்லாமோ போய் பேசிட்டு வந்துட்டாங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தமிழர்கள். இங்க ஒரு திட்டமிட்டு ஒரு செயல் தமிழ்நாட்டில் அது கலைத்துறையா இருக்கட்டும், ஊடகத்துறையா இருக்கட்டும், பண்பாட்டு ஆராய்ச்சி துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் பாருங்க தமிழர் அல்லாதவர்கள் முன்ன வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கும். காரணம் அங்க எல்லா மேலிடத்திலையுமே தமிழர் அல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க நம்மளோட தமிழ் இனத்தோட நமக்கான உரிமைகள், நமக்கான வளங்கள் பறிபோறதை பத்தி அவங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இங்க இந்த நிலை இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு நிலை இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு நம்மளோட தாய் பூமி இந்த தமிழ்நாடு தான். நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாகவும் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பொருளாதார சிந்தனையுடைய, ஒரு தெளிவான தொலைநோக்கு அறிவுடைய ஒரு ஆளுமை நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. அந்த தத்துவம், கொள்கையை எந்த ஒரு சூழலையும் யாருக்காகவும் அடகு வைக்காத, அந்த தத்துவத்தின் பின் நிற்கக்கூடிய, தத்துவத்தை மாறாமல் தடம்புரலாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைவனும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு தத்துவமும் தலைமையும் சரியா கிடைக்கும் போது அதை மக்கள் சரியாக கைப்பற்றி அந்த கட்சியை பின்தொடர்ந்து அதை ஆளுமைக்கு நம்ம கொண்டு வரல, அதிகாரத்துக்கு நம்ம கொண்டு வரல அப்படின்னா இதுல பாதிக்கப்பட போறது அந்த கட்சியோ அந்த தலைமையோ கிடையாது, மக்கள் தான். அதை தான் நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமக்களும், வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மக்களும், வாக்கு செலுத்தாத ஒவ்வொரு இளைஞர்களும் சிறுமிகளுமே நாம உணர்ந்து நமக்கான அரசியல் எது, நமக்கான ஆளுமை எது, நமக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம உண்மையான ஒரு இடத்தை கொண்டு வாக்களிக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா செஞ்ச தவறுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். அந்த தவறை சரி செய்யணும்னா நமக்கு இன்னைக்கு ஒரு சரியான தலைமையும் சரியான தத்துவமும் உள்ள ஒரு கட்சியும் அதுக்கான ஆளுமையும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம இன்னைக்கு சரியா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நமது அடுத்த தலைமுறைக்கும் இந்த தமிழக மண்ணில் விடிவே இருக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க ஒவ்வொரு இதுவரைக்கும் 1967 இருந்து இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக வந்துட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற நோக்கம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை யாருக்காவது தெரியுமான்னு பார்த்தா கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒரு கூட்டணி அலப்பறை பண்ணியிருக்காங்க, கூட்டணி கேவலங்கள் பண்ணியிருக்காங்க. பதவிக்கும் இதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. வாக்குக்காக அந்த நாக்கை எப்படி வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு கட்சியா தான் இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சு உண்மையிலேயே நமக்கான ஜனநாயகம், மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னாக்கி சரியான சின்னமான நம்ம மைக் சின்னம், நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்தை, அதாவது ஒலிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தி நம்ம நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டியது இங்க ஒவ்வொருத்தரோட தார்மீக கடமை, காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு நமக்கு சின்னத்தை மாத்திட்டாங்க. சின்னத்தை மாத்தி சின்னத்தை புடுங்கி நம்மளை நாம் தமிழர் கட்சி தோக்கடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. எந்த சின்னத்தை மாத்தினாலும் இங்க இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறாது. மக்களின் எண்ணங்கள் நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவில் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் தேர்தல் வரும்போது மக்கள் மனநிலையை மாற்றப்படுது. அதை இன்னைக்கு புரிஞ்சு இன்னைக்கு அரசு, அதாவது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட தேவை என்னங்கிறத புரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு புரியாத மக்கள், அறியாமல்
என்ன சொல்றது, அவங்களோட வறுமை காரணமாக புரிய முடியாம சூழல்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் புரிய வச்சு நாம் தமிழர் கட்சியோட தேவை எவ்வளவு அவசியம், காலத்தின் தேவை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்க தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைக், அதாவது மைக் இல்லாம புரட்சி உருவானதில்லை, மைக் இல்லாம புரட்சியாளர்களும் உருவானதில்லை. அந்த மைக் சின்னத்தில், ஒலிவாங்கி சின்னத்தில் கட்டாயமாக வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் எங்கள் எல்லோரோட கடமைங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக